Exercise 1.1 third sum. Find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 12, 15, 21. இது ஒன்றும் இல்லை, சேம் அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 12க்கு எல்சிஎம் எடுங்க. 12க்கு எல்சிஎம் எடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 2ல ஸ்டார்ட் பண்ணலாம். 6 2 சார் 12, 2ல் மறுபடியும் போட்டிங்கன்னா 3 2 சார் 6, 3ல தான் போடணும், அவ்வளோதான். அப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டர் என்ன, 2 ஸ்கொயர் இன்ட்டு 3. ஓகேவா? அடுத்து 15. 15க்கு போட்டோம் அப்படின்னா 3 டேபிளில் போடலாம். 5 3 சார் 15, 5 5ஆல் தான் போட முடியும். அப்போ என்ன வரும், இது 3 இன்ட்டு 5ன்னு வரும். அடுத்து 21. 21 3 டேபிள்லேயே ஸ்டார்ட் பண்ணலாமா? 7 3 சார் 21, 7 நம்ம 7 டேபிளில் தான் போட முடியும். அப்போ 3 இன்ட்டு 7. இப்போ எல்லாமே இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ 2 மூணுலேயுமே இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா 2 to the power 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இங்கே மட்டும்தான் இருக்குது. இப்போ இங்கே 2 power 0, 2 power 0. 3 பாருங்கள், 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, பிரச்சனை இல்லை. 5 பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே 5 power 0, அதே மாதிரி இங்கேயும் 5 power 0. 7 பாருங்கள், இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இங்கேயும் 7 power 0, இங்கேயும் 7 power 0. ஸோ நம்ம 3க்கும் ஃப்ரேம் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். இப்போ டேரெக்டாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போட போகிறோம், அவ்வளோதான். எல்சிஎம் என்ன பண்ணணும், ஹையஸ்ட்டாக இருக்க நம்பர்ஸை எடுத்துக்கணும், ஹையஸ்ட் பவர்ஸ் பார்க்கணும். அப்போ 2ஓட ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குது, 2 to the power 2 ஸ்கொயர் தான் நமக்கு ஹையஸ்ட் பவர். அடுத்து 3யை பொறுத்த வரையும் ஹையஸ்ட் பவர் எது, 3லேயுமே 3 3 தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. 5ஐ பொறுத்தவரை ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குது, 5 to the power 1. 7ஐ பொறுத்தவரை ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குது, 7 power 1, ஸோ 7. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 2 2 சார் நமக்கு 4, ஸோ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. 4 3 சார் நமக்கு 12, 12 5 சார் நமக்கு 60, 60 இன்ட்டு 7 420. ஓகேவா? அடுத்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா என்னப்பா பண்ணணும், மினிமம் பவர்ஸ் பார்க்கணும். 2ஓட மினிமம் பவர் எங்கே இருக்குது, 2 power 0 தான் நமக்கு மினிமம் பவர். 3யை பொறுத்தவரை மினிமம் பவர் 3 3 3 தான், ஸோ அது பிரச்சனை இல்லை. 5ஐ பொறுத்தவரையும் 5 power 0, 7ஐ பொறுத்தவரையும் 7 power 0. அப்போ 2 power 0 1, 3 அப்படியே இருக்கும், 5 power 0 1, 7 power 0 1. ஸோ 3யோட 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3. இதுதான் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம், செகண்ட் சம் பாருங்கள், 17 23 29. ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்தவே சொல்லிடலாம், ஹெச்சிஎஃப் நமக்கு 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா 17ங்கிறது ப்ரைம் நம்பர், 23ங்கிறது ப்ரைம் நம்பர், 29ங்கிறது நமக்கு ப்ரைம் நம்பர் தான். ஓகேவா? அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தோன்னே இதுக்கு 1ன்னு சொல்லிடணும். எல்சிஎம் எப்படின்னா இது 3ஐயுமே மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். பட் ஓகே, நான் சம்மாவும் சொல்கிறேன், ஒரு ஹிண்ட் மாதிரி அதை சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் 17 போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 17ல் தான் அதை போட முடியும். அப்போ வெறும் 17. அடுத்து 23ல் போட்டிங்க அப்படின்னா 23 தான் நம்ம போட முடியும். அப்போ என்ன பண்ணுவீங்க, வெறும் 23 தான் எழுதுவீங்க. இங்கே 29, 29ல் போட்டிங்க அப்படின்னா 3 டேபிள்லாம் வராது, 29ம் ப்ரைம் நம்பர் தான் நமக்கு, ஸோ 29 தான். அப்போ இதை 29ன்னு போடுவோம். இப்போ 3லேயுமே நம்ம என்ன பண்ணணும், காமனாக எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 17 மட்டும்தான் இருக்குது, அப்போ 23 இல்லை, 29 இல்லை, ஸோ பவர் 0 முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி இங்கே 17 இல்லை, 29 இல்லை, பவர் 0 முடிஞ்சிச்சா? இங்கே நமக்கு 17 இல்லை, பவர் 0, 23 இல்லை, பவர் 0, அவ்வளோதான். இப்போ வாங்க எல்சிஎம் எழுதுவோம். ஹையஸ்ட் காமன் மல்டிபிள் 17ஐ பொறுத்தவரையும் 17 power 1 தான், 23ஐ பொறுத்தவரையும் 23 power 1 தான், 29ஐ பொறுத்தவரையும் 29 power 1 தான். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சேம் அதே நம்பர் வந்துருச்சா? அப்படியே இதுதான் நமக்கு பார்த்தோன்னே ப்ரைம் நம்பர்ஸாகவே இருக்குன்னா நம்ம டேரெக்டாகவே இதோட மல்டிபிள்ஸ் தான் எல்சிஎம்னு எழுதிட்டு போயிடலாம். இந்த ஸ்டெப்ஸே நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ 17 into 23 அப்படின்னா நமக்கு என்ன, மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 17 into 23, 7 3 சார் 21, 3 51, 14, 3, அப்போ 3 9 1. ஓகேவா? அது கூட என்ன பண்ணணும், நம்ம 29 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 81, 8 அப்படின்னா 27. 27ஓட 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 35. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 18 7, 9 3 3 11. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் 11,339. ஓகேவா? ஹெச்சிஎஃப்
HCF அப்படின்னா என்ன பண்ணும்? மினிமம் பவர்ஸ் பார்க்கணும். 17ஓட மினிமம் பவர் 7 to the power 0. 23ஓட மினிமம் பவர் 0. 29ஓட மினிமம் பவர் 0. ஸோ எல்லாமே 0 0னா 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஸோ HCF வந்து நமக்கு 1. ஓகேவா? இனிமே இந்த மாரி பிரைம் ஃபேக்டர்ஸ் தான் 3மே அப்படின்னா, 3மே பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. HCF அப்படின்னா டைரக்ட்டா இது 3யுமே மல்டிபிள் பண்ணி எழுதிருங்க. எல்சிஎம் அப்படின்னா 3யும் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. HCF அப்படின்னா 3லயுமே காமனாவே எதுவுமே இருக்காது. ஸோ 1ன்னு போட்டுறலாம் டைரக்ட்டாவே. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? தேர்ட் சம் பாருங்க. 8, 9, 25. ஆக்சுவலா இதுவுமே உங்களுக்கு பார்த்தாவே சொல்லிரணும் நீங்க. இதுவுமே பாருங்க நமக்கு காமன் நம்பர்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா 8 நமக்கு 9, 8, 25 3மே நமக்கு ஒரே டேபிள்ஸ்ல வர வாய்ப்பில்ல. அப்ப பார்த்தோனே நமக்கு என்ன வரும்? எல்சிஎம்ங்கிறது நமக்கு 8 இன்டூ 9 இன்டூ 25. ஓகேவா? அப்ப 8, 9, 25 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 8 9s ஆர் 72. 72 இன்டூ 25. 72 இன்டூ 25 போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1800ன்னு வரும். ஓகேவா? அடுத்து HCF. காமனா நமக்கு எதுவுமே இங்க இருக்காது. 1 டைரக்ட்டாவே நீங்க போட்டுறலாம். இது நீங்க டைரக்ட்டா ஆன்சர் எழுதலாம். பட் இல்ல எனக்கு புரியல அப்படின்னா நான் போட்டும் காமிக்கிறேன். இப்ப நீங்க வந்துட்டு 8 போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 2ஆல போடுவீங்க. 4 மறுபடியும் 2ஆல போடுவீங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? 2ன்னு போடுவீங்க. மறுபடியும் 1. இது எப்படி எழுதுவீங்க? 2 கியூப்ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டா? இதுக்கு மேல இது எதுவும் பண்ண முடியாதா? 9க்கு போவோம். 3ஆல தான் போட முடியும். அப்ப 3 ஸ்கொயர்ன்னு எழுதலாம். 25 5ஆல தான் நம்ம போட முடியும். 5 5s ஆர் 25. அடுத்தது 5 தான். அப்ப இத 5 ஸ்கொயர். அப்ப இங்க பாருங்க 3 இல்ல. ஸோ 3 பவர் 0, 5 இல்ல, 5 பவர் 0. முடிஞ்சுச்சா? இங்க நமக்கு 2 இல்ல, 2 பவர் 0, 5 இல்ல, 5 பவர் 0. முடிஞ்சுச்சா? அடுத்து இங்க 3 இல்ல, 0, 2 இல்ல, பவர் 0. எல்சிஎம் எழுதுனா நம்ம எப்படி எழுதுவோம் இப்ப? பவர் வந்து மேக்ஸிமமா இருக்கிறத எழுதுவோம். ஓகேவா? அப்ப மேக்ஸிமமா இருக்கிறத எழுதுறீங்க அப்படின்னா 2 கியூப் எழுதிருப்பீங்க. 3ய பொறுத்தவரை 3 ஸ்கொயரு. 5 பொறுத்தவரை 5 ஸ்கொயர். ஓகேவா? 2 கியூப் அப்படின்னா நமக்கு என்ன? 8. 3 ஸ்கொயர்னா 9, 5 ஸ்கொயர்னா 25. வந்துருச்சா நமக்கு இப்ப அந்த ஆன்சரு? இப்ப HCF எழுதுறீங்கன்னா எப்படிப்பா எழுதிருப்பீங்க? இப்ப இந்த 1 நான் அழிச்சிடுறேன். ஓகேவா? இப்ப இல்லனா எப்படி எழுதிருப்பீங்க நீங்க? மினிமம் பவர்ஸ் பார்த்துருப்பீங்க. 2வ பொறுத்தவரை மினிமம் பவர் 0, 3ய பொறுத்தவரை மினிமம் பவர் 0, 5வ பொறுத்தவரை மினிமம் பவர் 0. ஸோ 1 இன்டூ 1 இன்டூ 1, 1. அவ்வளோதான். இத தானே நம்ம ஸ்டார்ட்டிங்கே போட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது புரியல அப்படின்னா டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.